சேப்பங்கிழங்கு செடி இப்படி தாங்க இருக்கும். அந்த கிழங்க நம்ம வச்சோம்னா, அதிலிருந்து இந்த இலைகள் இந்த மாரி வந்து குட்டி, குட்டி நெறைய பக்கத்திலேயே கிழங்குலேருந்து நெறைய செடிகள் வரும். அதுலேயும் கிழங்கு வைக்கும். அந்த கிழங்கெல்லாம் நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுறது தாங்க சேப்பங்கிழங்கு தான். இந்த கீரைகள கூட யூஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் பயன்படுத்த தண்டும் கூட கேரளாலலாம் பயன்படுத்துவாங்க. ஆனா, அடுத்து வளராதுன்றனால அத அதிகமா எடுக்க மாட்டாங்க. ஆனா, அது பயன்படுத்த தெரிஞ்சு செய்றது சரி. இல்லைன்னா ரொம்ப அந்த நமைச்சல் இருக்கும். அத மட்டும் பார்த்துக்கணும். இப்ப இந்த இலை மீடியமா இருக்குங்களா, இது பக்கத்தில இன்னொரு பிளான்ட் இது எலஃபண்ட் இயர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதே தான் அதில வெரைட்டி நெறைய இருக்கு. அதில பார்த்தீங்கன்னா, இது பாருங்க இலை ரொம்ப அகலமா இருக்கும். இத நீங்க வந்து மண்ணுல நம்ம தரையில ஊனி வச்சோம்னா, இன்னும் அகலமா வருங்க. ரொம்ப அகலமான இலைகளா இருக்கும். இது பாருங்க அதிலே பிளாக் வெரைட்டி. நல்லா கரும்பச்சையா தண்டுலருந்து எல்லாமே கருப்பா இருக்கும் பாருங்க. இது இலை வரும்போது ரொம்பவே சூப்பரா ஷைனிங்கா இருக்குங்க. இது ஒரு அழகு செடியாவும் வளர்க்கலாம்.